தேவதை. காலையில் உதித்த சூரியனோடு சேர்ந்து விழித்த சேவல் வீட்டின் கூரையில் நின்று கூவத் தொடங்கியது. கூவிய சேவலை பார்த்து போதும் நிறுத்து என்பது போல் அழகிய வெள்ளை நாய்க்குட்டி தாவி தாவி குரைத்தது. மலர்கள் விரிந்து மௌன மொழி பேசியது. இளங்காற்றின் தொலைதூர பயணங்கள் இலைகளை கையசைக்கச் செய்தது. கதவுகளும் கண்ணாடி ஜன்னல்களும் அதில் தொங்கும் திரைகளும் திறக்கப்படும் வரை காத்திருந்த சூரிய வெளிச்சம் அமைதியாய் வீட்டிற்குள் நுழைந்தது. இரவிரவாய் தூங்கி விடியலுக்காய் விழிக்க காத்திருந்த அவனது கண்கள் இன்னும் விழித்துக் கொள்ளாமலே உறங்கி கிடக்கிறது. அலாரம் அவனை சத்தம் போட்டு தட்டி எழுப்ப முனைகிறது. வழமையான சிணுங்கல்களோடு கைகளால் தடவி அதன் சத்தத்தை அவன் நிறுத்த முயலவில்லை. அவனுடன் வந்து சேர்ந்த நாளிலிருந்து அவனிடமிருந்து இந்த அலாரம் அடித்தும் அசைவில்லாத மனப்பாங்கை ஒரு நாளும் அவள் உணர்ந்ததில்லை. பதட்டம் பற்றி கொள்ள மெல்ல விரிப்பை திறந்து பார்த்தாள். கைகள் நடுங்க அவன் கைகளை பற்றும் போதே அவளும் மரத்து போனாள். யார் இந்த அவன்? யார் இந்த அவள்? அவர்கள் அண்ணன் தங்கை இல்லை, கணவன் மனைவி இல்லை, காதலன் காதலி இல்லை. வேறு யாராக இருக்க முடியும்? அவன் பெயர் சரித்திரன். நிறைய சரித்திரங்களை படைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த பெயரை இட்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் இவனும் ஒரு சரித்திர நாயகனுக்கு குறைந்தவன் இல்லை. 6 அடிக்கு 5 அங்குலங்கள் மட்டுமே குறைவாக இருந்தது அவன் உயரம். சதைகள் எங்கேயும் தவறியும் தொங்கி வழியாத உடற்கட்டு, வெண்ணையுடன் சிறிதளவு கோப்பித்தூளை கலந்து செய்த தோலின் நிறம், ஓர் அறம் தவறாத அரசனின் முகத்தில் இருக்கும் அத்தனை லட்சணங்களும் அவனுடைய தோற்றப்பொலிவிலும். அவள் பெயர் அவளுக்கே தெரியவில்லை. அதனால் சந்தித்த நாளிலிருந்து அவன் அவளுக்கு வைத்த பெயர் விசித்திரம். விசித்திரம் அவன் சந்திக்கும் போது விசித்திரமாகவே அவனுக்கு இருந்ததனால் அந்த பெயரிலேயே அவளை அழைக்கிறான். அவனுக்கு வேறு எந்த பெயரும் பிடிக்கவில்லை. அவளுக்கும் வேறு எந்த பெயரும் பொருத்தமாகவும் இருக்கவில்லை. அவன் சந்தித்த போது நிறையவே களையிழந்து போய்த்தான் இருந்தாள். ஆனால் அவளுடைய உண்மை தோற்றம் அதுவாகவே இருந்துவிட எந்த வாய்ப்பும் இருக்கவில்லை. அவளுடைய தெளிந்த அமைதியும், எதையோ அறிய தேடிக்கொண்டே இருக்கும் அகன்ற விழிகளும், உலகிற்கே அமைதியை கற்பிக்கக்கூடிய சக்தியுள்ள புன்னகையும் எங்கோ ஒரு பண்பட்ட குடும்பத்தின் குணங்களையே பறைசாற்றியது. அவள் பெயர் கூட அவளுக்கு மறக்கடிக்கப்பட்ட நிலையில் ஏதோ ஒரு வேண்டத்தகாத சந்தர்ப்பம் அவளை இங்கே கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறது. ஆம், 1 மாத காலமாக அந்த ஆலமரத்தடிதான் அவளுடைய வீடாக இருந்தது. அங்கே வந்து அமரும் குருவிகளும் காக்கைகளும் அவளுடைய சொந்தங்களாக இருந்தன. வழிப்போக்கர்களின் பார்வைக்கு பைத்தியக்காரை அல்லது பிச்சைக்காரை. எப்போதும் ஒரு நீண்ட தடியுடன் அமர்ந்திருப்பாள், புத்தரை போலவே மௌனமாக. ஆங்காங்கே ஆடை இத்து போய் லேசாய் கிழிந்திருந்தது. மாற்றப்படாத 1 மாதத்து ஆடை நிறம் மாறி அழுக்கு நிறைந்திருந்தது. யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவு அமைதி பார்ப்பவர்களுக்கு பயத்தை கொடுத்ததால் அவளுக்கு யாராலும் எந்த கெடுதலும் நிகழ்ந்ததில்லை. இவனால் மட்டும் அவளை எப்படி நெருங்க முடிந்தது? மற்றவர்கள் உணவுப் பொதிகளை எறிந்து விட்டு செல்வார்கள். பண்பட்ட மனிதர்கள் நாய்க்கு கூட அப்படி வைப்பதில்லை. அந்த நல்ல மனிதர்களில் இவனும் ஒருவன். இவன் வேலைக்கு போகும் அந்த வழியில்தான் இந்த ஆலமரத்தையும் இந்த புத்தரையும் சந்திக்க நேர்ந்தது. நேர்மையானவர்களுடன் எப்போதும் நேர்மையானவர்கள் தானே சேர்ந்து கொள்வார்கள். இந்த 1 மாதத்தில் ஒவ்வொரு நாளின் 1 நேர உணவு அவனுடையது. சாப்பாட்டை கொடுத்துவிட்டு அப்படியே அமர்ந்து விடுவான், அவளிடமிருந்து ஞானம் பெற வேண்டி. ஒவ்வொரு நாளும் அவள் பேரை கேட்க முயற்சித்து தோற்று போய் ஒரு நாள் அவளை தத்தெடுத்து கொண்டான். அவனும் ஒரு தத்துப்பிள்ளை. அவனுடைய தாயும் தந்தையும் சாலை விபத்தில் இறந்து போக தனிப்பிள்ளையான இவனுக்கு அடைக்கலம் கொடுக்க ஒரு பாட்டி கிடைத்தார். பாட்டியும் முதுமையின் பிடியில் சிக்கி இறந்து போக அந்த வீட்டில் அவன் மட்டுமே வசித்து வருகிறான். இழப்பின் வலியையும் இல்லாமையின் வலிமையையும் அவனுக்கு நன்கு தெரியும். என்னோடு வருகிறாயா என்று கேட்டபோது எதுவும் சொல்லாமல் அவனோடு வந்துவிட்டாள். அன்றிலிருந்து அவள் அவனுக்கு விசித்திரம். வைத்தியக்காரியோடு குடும்பம் நடத்துகிறான் என்ற வேண்டாவசைகள் வந்தபோதும் பொருட்படுத்தவில்லை. நல்ல உடையும் உணவும் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் புத்தகங்களும் வாங்கி கொடுத்தான். ஏனென்றால் அவளுடைய மனநிலை ஓர் குழந்தைக்கே உரிய மனநிலையிலேயே இருந்தது. பாடல்கள் பாடுவான். அவள் தூங்கும்போது தேவதைகளின் ராஜகுமாரிகளின் கதைகள் சொல்வான். கேட்டு புன்னகைப்பாள். கதைகளுக்கிடையே நீ யார் என்று கேட்பான். அப்போதும் பனி படர்ந்த பூ போல புன்னகை மட்டுமே பதிலாயிருந்தது. ஒரு மனிதன் நடிக்கிறான் என்றால் ஒரு தருணத்தில் தெரிந்துவிடும். ஆனால் இவளுடைய உண்மைக்கு நடிப்பு வரவில்லை.
மரத்து போன மனதுக்கு புன்னகைக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. பகலில் அவளை ஆலமரத்தடியிலேயே இருத்தி விடுவான். அந்த ஆலமரமும் அதை சுற்றியுள்ள மக்களுமே அவளுக்கு பாதுகாப்பு. கூட்டிச் சென்ற 6 மாதத்தில் எந்தவித சபலங்களும் இல்லாமல் முடிந்த அளவு பாதுகாப்பையும் அன்பையும் கொடுத்தான். என்ன மதம், என்ன சாதி, கருப்பு வெள்ளை நிறங்கள் என்பதெல்லாம் உண்மை அன்புக்கு ஒருபோதும் தெரிவதில்லை. நாட்கள் நகர ஓரிரு வார்த்தைகள் பேச ஆரம்பித்தாள். சாப்பிட்டியா என்பாள், நித்திரை கொள் என்பாள், புத்தகத்தை நீட்டி கதை சொல்லென்பாள். அவன் தூங்கும் போதெல்லாம் அருகில் அமர்ந்து கண் வெட்டாமல் பார்ப்பாள். புன்னகைத்தபடியே ரசிப்பாள். சரித்திரனின் செல்ல நாய் அவளுக்கு முற்ற தோழனாய் ஆலமரத்தடியில் எப்போதும் அவளுடைய மெய்ப்பாதுகாவலன் போல அவளை சுற்றியே குலைந்து திரியும். ஒரு நாள் இரவு தூக்கத்தில் கவிதையாய் ஏதோ புலம்பினாள். தொலை தூரம் போனதனால் தொலைந்தே போனார்கள். தொலைப்பதற்காகவே தொலை தூரங்கள் பிறந்தனவோ? தொலைத்தவர்கள் தொலைந்தாலும் நான் தொலையாமல் இன்னும். புலம்பல் தெளிவாக இருந்ததால் கொஞ்சம் அதிர்ந்தே போய்விட்டான். இவள் தெளிவானவளா குழப்பமானவளா என்கிற குழப்பம் சூழ மீள வரிகளை மீட்டு கொண்டான். தொலைத்தவர்கள் தொலைந்தாலும் நான் தொலையாமல் இன்னும் என்பது இவளை யாரோ தெரிந்தே தெருவில் தொலைத்து விட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஆழ் மனதில் இருந்து வரும் வார்த்தைகள். யார் சரி யார் தவறு என்பதையெல்லாம் இங்கே ஆராய முடியாது. அவளை மீண்டும் நிலைப்படுத்த இப்போது என்ன தேவை என்பதே அவனுடைய அடுத்த தேர்வாக இருந்தது. உறவு என்பது இரத்த சம்பந்தம் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டுமா? வாழ்க்கை துணை என்பது கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டுமா? எந்த உறவு முறையும் இல்லாமல் அன்பு என்கின்ற துணையோடு இருவர் வாழ்ந்துவிடக்கூடாதா என்ன? அன்பு எந்த மாற்றங்களையும் எந்த புலன் விசாரணைகளையும் மேற்கொள்வதில்லை. அன்புக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளும் அக்கறையும் இருப்பதில்லை. தானாய் தெளிந்து சொல்லும் வரை இதற்காகவும் அவளை அவன் வற்புறுத்தியதில்லை. தெளிந்த நீரோடையில் விழுந்த நிலவாகவே அவளை பாதுகாத்து வருகிறான். அவளை அம்மாவாகவோ சகோதரியாகவோ காதலியாகவோ எந்த ஒரு உறவாகவும் இல்லாமல் ஓர் அன்பு துணையாகவே பார்த்தான். வருடங்கள் நரைத்த போதும் அவள் அமைதியும் புன்னகையும் நரைக்காமல் அதே இளமையோடு இருக்கிறது. 20 ஆண்டுகள் கடந்த போதும் சிதைந்து போன நினைவுகளுக்குள் இருந்து விடுபட்டவளாய் நிறைந்த நிம்மதியோடு வாழ்வின் வசந்தங்களை அவனோடு சேர்ந்து பருகிக் கொண்டிருக்கிறாள் என்றால் நிச்சயமாக அவள் ஒரு ஆழ்ந்தவதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் பக்கத்தில் இருக்கும் பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். பூங்காவில் புதர்களுக்கு மறைவில் ஒருவன் ஒரு பெண்ணை போட்டு தாறுமாறாக அடித்துக் கொண்டிருந்தான். அவளுக்கு கோபம் எங்கே இருந்து வந்தது என்று தெரியவில்லை. ஓடிச் சென்று அவனது கையை மறித்து விசித்திரம் அவனது கன்னத்தில் பலாரென அறைந்து விட்டாள். கொஞ்சம் வயதானவளாய் தெரிந்ததால் அந்த மதிக்கெட்டவன் மீள அவளை திருப்பி அடிக்கவில்லை. அவன் அடிப்பது அந்த பெண் தன் காதலை இடையில் மறுத்து விட்டாள் என்பதாலாம். அவள் இடையில் மறுப்பதற்கு நீ இடையில் என்ன செய்தாய் என்கிற அவளது கேள்வியில் தலைகுனிந்தான். அந்த பெண் அழுதபடியே இவன் என்னை சந்தேகப்பட்டு சந்திக்கும் போதெல்லாம் என்னை அடிக்கிறான். இவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, சந்தேகத்தை மட்டுமே அனுபவிக்க முடியும் என்றாள். அவள் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? இந்த சம்பவத்தை பார்த்தபோது அவளுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். விசித்திரம் வெடித்து அழ ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாளும் அவள் அழுததை அவன் பார்த்ததில்லை. எதுவும் பேசாமல் அவளை தேற்றிக் கொடுத்தான். நிறைவே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பது மட்டுமே வெளிச்சமானது. அவள் கைகளை அன்றுதான் அவன் பற்றி கொண்டான். காதலனாகவோ கணவனாகவோ அல்ல, ஆழ்ந்தவதையாக. அவள் அவனோடு வந்து 25 வருடங்கள் கடந்து விட்டது. ஆனால் நான் ஒரு நாள் இல்லாமல் போனால் தனியாக இருந்து என்ன செய்வாய் என்ற அவனது எதிர்கால கேள்விக்கு திரும்பி ஆலமரத்தடிக்கு செல்ல மாட்டேன் என்பது பதிலாய் கிடைத்தது. சிரித்து கொண்டான். இந்த வீட்டையும் என்னையும் சேர்த்து ஏதும் குழந்தைகள் தொண்டு நிறுவனத்திற்கு பரிசளித்து விடுங்கள். நீங்கள் கொடுத்த அன்பையும் பாதுகாப்பையும் அந்த உறவுகளற்ற குழந்தைகளுக்கு பரிமாறிவிட்டு நானும் நீங்கள் சென்ற இடம் வந்து சேர்கிறேன் என்றாள். அவளிடமிருந்து இவ்வளவு தெளிவான அன்பான உறுதியான வார்த்தைகள் கிடைக்கும் என அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. நினைத்து பார்த்தான். அவள் சொல்வது சரியாகவே பட்டது. தனக்கு பின் அவள் வாழ்ந்தாலும் அதன் பின்னர் அந்த வீடும் நிற்கதியாய் நிற்கும். அவள் சொன்னது போலவே தன் வீட்டை ஒரு சிறு குழந்தைகள் கல்வி நிலையமாக அமைக்க திட்டமிட்டான். அவள் அவனோடு வந்து சேர்ந்த நாளிலிருந்து அவனுக்கு தனக்கென ஒரு வாழ்க்கையை அமைக்கும் எண்ணம் வந்ததே இல்லை. அவளுடைய பாதுகாப்பையும் வீட்டின் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தைகள் மையத்திற்கு தனக்கு பின்னர் கையளிப்பதாக பத்திரம் அமைத்து கொண்டான். அந்த ஊரில் உள்ள 20 குழந்தைகளோடு பாலர் பாடசாலை 2 ஆசிரியர்களையும் நியமித்தபடி நடக்கத் தொடங்கியது. விசித்திரத்தின் நாட்களும்
அந்த குழந்தைகளோடு கல்வியையும் அன்பையும் பரிமாறுவதிலேயே கடந்து போனது. வரும் குழந்தைகள் அவளுடைய சேலை நுனியை பிடித்தபடியே திரிவார்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும் அவள் கொடுக்கும் அன்புக்கு? தனக்கு பின் அவளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து விட்டேன் என்கிற மன நிம்மதியோடு அவன் வாழ்வில் 55 ஆண்டுகளை கடந்த ஓர் பனி நனைந்த இரவில் தூங்கச் சென்றவன் இளம் வெயில் நனைந்த விடியலில் விழித்துக் கொள்ளவே இல்லை.